கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் பேரே பயங்கரமா இருக்கு. அவருடைய அரசியல் பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சுச்சு? அதை பத்தி சொல்லுங்க. இவர் வந்து தீவிரமான எம்ஜிஆர் ரசிகராக தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்குறாரு. சாத்தூர் தொகுதியில நின்னனால தான் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆனாரா? இல்லை அப்படி மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. எம்ஜிஆராலேயே எம்எல்ஏவும் ஆனாரு. அதுக்கப்புறம் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தார். அப்போ எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் இவரோட நிலைமை எப்படி இருந்தது? ஆமாம், எம்ஜிஆருனுடைய இறப்புக்கு பின்னாடி ஏஐடிஎம்கே வந்து 2 அணியாக பிரிஞ்சுது. இப்போ ஜெயலலிதா அவர்களுக்கு கட்சியை கைப்பற்றதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அது எப்படி? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த 2016க்கு அப்புறம் இந்த கூத்தூர் ஃபார்முலான்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா? அப்புறம் எப்படி இப்போ டிஎம்கேல மினிஸ்டராக இருக்காரு? இந்த எத்தனைக்கு எத்தனை எல்லா இடத்துலையும் இருப்பான் அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. இப்போ இவ்வளோ டைம் இவர் எம்எல்ஏவா திரும்பி திரும்பி எலெக்ட் ஆனதுக்கான காரணம் என்ன? அவர் மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சுட்டாரு? ஏன் மக்கள் எல்லாரும் இவரே சூஸ் பண்ணுறாங்க? தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி சொன்னீங்க. ஸோ இவர் எப்போ அமைச்சராக இருக்கும் போது இதை இனிஷியேட் பண்ணார்? இப்போ 2011 திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்துச்சு. அப்போ அந்த டைமில் இவர் நின்று ஜெயிச்சாரா? இப்போ எம்ஜிஆர் அவர்களோட நெருக்கமாக இருந்த இவர் வந்துட்டு இப்போ ஸ்டாலினுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் எப்படி இருக்கு? என்ன ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ 70+ இருக்கிற ஒருத்தருக்கு இந்த தடவை கட்சியிலேருந்து எலெக்ஷனுக்கு சீட் கொடுப்பாங்களா? ஹாய் கைஸ், வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. ஸோ இந்த சீரீஸ் ஆஃப் அன்று முதல் இன்று வரையில் ஃபர்ஸ்ட் எபிசோடில் அதிக முறை எம்எல்ஏ ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் துரைமுருகன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த எபிசோடில் அதிக முறை எம்எல்ஏ ஆனதில் 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நலமா? நலம் நலம். இப்போ நீங்களே கெஸ் பண்ணுங்களேன், 2வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு. ப்ரோ, எனக்கு தெரிஞ்சதுலாம் 4 அரசியல்வாதி தான். அதில் வந்துட்டு இப்போ கரண்ட் டைம் மைண்டில் இருக்கிறது வந்துட்டு அன்பில் மகேஷ் அவர்கள், கனிமொழி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் நேரு அவர்கள். இதை தாண்டி எனக்கு யாரையும் தெரியாது. ஸோ எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். ஸோ இப்போ இவங்க எல்லாமே அடுத்தடுத்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு லாங் லாஸ்டிங்கே வரணும். ஸோ இப்போதைக்கு அவங்க லாங் லாஸ்டிங்கில் வரமாட்டாங்க. ஸோ இப்போ அதாவது 2025 வரைக்கும் வந்து இவரும் இன்னொருத்தரும் ஈக்குவலாக இருந்தாங்க. 2026 ஒருத்தர் வந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதுனால இப்போ இவர் தான் 2வது இடத்துல, ஒன் அண்ட் ஒன்லி இவர் மட்டும்தான் 2வது இடத்துல இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவர் வேற யாரும் இல்லை. இன்னைக்கு அதாவது இந்த கவர்மெண்ட்டில் வருவாய் மற்றும் பேரிடர் துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் தான் வந்து அதிக முறை எம்எல்ஏவாக இருந்ததில் 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய எம்எல்ஏ. கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் பேரே பயங்கரமா இருக்கு. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவருடைய அரசியல் பயணம் எனக்கு பெருசா தெரியாது. அவருடைய அரசியல் பயணம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை பத்தி சொல்லுங்க. இவர் அஃபிஷியலாக அவரோட அரசியல் பயணம் அப்படிங்கிறது 1973 ஆரம்பிச்சது அப்படின்னு தான் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இணைஞ்சு பணியாற்றினார். இவர் எம்ஜிஆருடைய தீவிரமான ரசிகராக தான் இருக்கிறார். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருந்தப்போ இவரும் திமுகவுக்கு ஆதரவாக அவருடைய டீனேஜ்லேயே, பள்ளி பருவங்கள்லேயே வந்து எலெக்ஷன் வேலையில் ஈடுபடுறது அந்த மாதிரி இருக்கும்போது 1972 எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஏஐடிஎம்கேன்னு ஒரு கட்சியை தனியாக ஆரம்பிச்சுட்டு வந்துடுறாங்க. ஸோ 73 ஒரு பை எலெக்ஷன் நடக்குது. பொதுவாக பை எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னா ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க. ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக, அது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பை எலெக்ஷனில் எதிர்க்கட்சி ஜெயிக்குது. அதாவது ஏஐடிஎம்கேனுடைய வேட்பாளரான மாயத்தேவர் அப்படிங்கிற வேட்பாளரை வந்து எம்ஜிஆர் அவர்கள் நிறுத்துறாரு. அவர் வெற்றி பெறார். அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு களத்தில் ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்தது யார் அப்படின்னா கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். இவரோட வேலைகள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக அவர் பார்க்குறாரு. இவர் வந்து ஒரு யங் வைபாக இருக்கார் அப்போது அப்படிங்கிறது வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்கிறாங்க. உடனே எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு. அவரை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு. அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த தொகுதிக்கு போகும்போதெல்லாம் எப்பப்பெல்லாம் அந்த பக்கம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்கிறாரோ அப்பப்பெல்லாம் கூட வந்து யார் இருப்பா அப்படின்னா கட்டாயமாக கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மாயத்தேவரை இவர் ஜெயிக்க வச்சாரு. இவர் எப்போ தனியாக நின்று ஜெயிச்சாரு? இல்லை, இவர் வந்து அதுக்கப்புறம் எம்ஜிஆருனுடைய தீவிரமான எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது தீவிரமான தொண்டராயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். எம்ஜிஆருனுடைய ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சனாகவே இருந்தார். 1977 முதலாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு பொது தேர்தலை சந்திக்குது. அந்த தேர்தலை சந்திக்க போகுது அப்படின்னோடனே யாரெல்லாம் கேண்டிடேட் போடலாம் அப்படின்னு பேசுவாங்கல்ல. அப்போ பேசும்போது இந்த தொகுதி வந்தோடனே எம்ஜிஆர் அவர்கள் ஃபஸ்ட்டு சொன்னது யாரை அப்படின்னா கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் தான் அவர் இருக்கக்கூடிய தொகுதியில் வேட்பாளர் அப்படின்னு முதல்ல சொல்கிறாரு. ரீசன் என்ன அப்படின்னா, யாரை நிறுத்தினா ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து முதல்ல எல்லாரும் கேட்பாங்கல்ல. ஏன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து நம்ம முதல்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், நிறுத்துறோம், யாரை நிறுத்தலாம் அப்படின்னும் போது அந்த தொகுதியில் அவரை நிறுத்தினா கட்டாயமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எம்ஜிஆர் அவரை ரொம்ப நம்பி
அந்த தொகுதியை வந்து அவருக்கு அறிவிச்சாரு. அந்த தொகுதி தான் சாத்தூர். கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாருமே கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்றதை விட சாத்தூர் ராமச்சந்திரன் அப்படின்னே சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 11 முறை எலெக்ஷன்ல 9 முறை ஜெயிச்சு அவர் வந்து அந்த தொகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சது வந்து 1977. ஓகே. அப்ப இவர் சாத்தூர் தொகுதியில நின்னனால தான் சாத்தூர் ராமச்சந்திரன் ஆனாரா? இல்ல அப்படி மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான தகவல் இருக்கு. ஏன்னா முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் எங்க நிக்கலாம் அப்படிங்கிற இது இருக்குல்ல. இப்ப எல்லா வேட்பாளரும் போட்டாச்சு. எந்த தொகுதியில எந்த வேட்பாளர் நின்னா ஜெயிப்பாங்க அப்படின்னு. இவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டும் கூட எம்ஜிஆர் அவர்கள். அப்புறம் ஒரு பொதுவாவே ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னா அவர தோற்கடிக்கிறதுக்காக பல கட்சிகள்லயும், எதிர்க்கட்சிகள்ல எல்லாருமே சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எந்த தொகுதியில நிக்கலாம் அப்படின்னா, அருப்புக்கோட்டையில நிக்கலாம் அப்படின்னு தேர்வு பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் ரொம்ப தீவிரமா வேலை பார்ப்பாரு. அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது, திரைமறைவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் அருப்புக்கோட்டையில் நிற்கிறதுக்கு காரணமும் கூட கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அப்படின்னே சொல்லலாம். அப்போது பக்கத்து தொகுதியான அருப்புக்கோட்டையில் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் நிற்கிறாரு. இந்தாண்ட பக்கம் தொகுதியில வந்து அதுக்கு பக்கத்து தொகுதியில இவர் நிக்கிறாரு அப்படின்னும்போது 2 ராமச்சந்திரன் ஆயிடுவாங்க. அப்படிங்கிறதுனால, அவர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னும், இவர் சாத்தூர்ல நிக்கிறதுனால சாத்தூர் ராமச்சந்திரன் அப்படின்னும் அன்னைக்கு முதல்ல பத்திரிக்கையில வந்து அப்படி எழுத ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட அது இன்னைய வரைக்கும் அப்படியே தொடருது அப்படின்னே சொல்லலாம். அப்போ 1977ல தான் அவர் எம்எல்ஏவா ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் எம்எல்ஏவா தான் இருந்தாரா? இல்ல அமைச்சர் ஆனாரா? இல்ல அதுக்கப்புறம் அவர் அமைச்சர்லாம் ஆனாரு. எம்ஜிஆரினுடைய அமைச்சரவையில அவர் அங்கம் வகிச்சாரு. ஆனா 77ல அவர் அமைச்சர் ஆகல. இவர் வந்து ஃபர்ஸ்ட் 1980ல ஃபர்ஸ்ட் கூட்டுறவுத்துறை அமைச்சரா இவர் வந்து பதவி வகிக்கிறாரு. அதாவது 77ல முதல் எலெக்ஷன். அப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டு 80ல திரும்ப எலெக்ஷன் நடந்துச்சு. 1980 எலெக்ஷன்ல எம்எல்ஏ ஆனதுமே இவர் முதலா வந்து எம்ஜிஆரினுடைய அமைச்சரவையில கூட்டுறவுத்துறை அமைச்சரா பதவி வகிக்கிறார். அதற்கு அடுத்து 84ல திரும்ப ஒரு சாத்தூர்ல ஜெயிச்சதுக்கப்புறம் 85ல வந்து இவர் பொதுப்பணித்துறை அமைச்சரா எம்ஜிஆரினுடைய அமைச்சரவையில நீடிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு எம்ஜிஆர் ரசிகரா இருந்தாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆராலேயே எம்எல்ஏவும் ஆனாரு. அதுக்கப்புறம் அமைச்சரவையில அமைச்சராவும் இருந்தாரு. அப்ப எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் இவரோட நிலைமை எப்படி இருந்தது? ஆமா. எம்ஜிஆரினுடைய இறப்புக்கு பின்னாடி ஏஐடிஎம்கே வந்து 2 அணியா பிரிஞ்சது. அதுல வந்து செல்வி ஜெயலலிதா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட தலைமையில ஒரு அணியும், ஜானகி அம்மையார் அவங்களோட தலைமையில ஒரு அணியும் இருந்தது. அதுல இவர் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய அணியில தான் இருந்தாரு. சேவல் சின்னம் அப்படிங்கிறது தான் சின்னம் குடுக்கப்பட்டுச்சு. 89ல இவர் வந்து ஜெயலலிதாவினுடைய அணியில தான் இருந்தாரு. அது மட்டும் இல்லாம, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏஐஏடிஎம்கேவ கைப்பற்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிளாடர் பெர்சன்ஸ் யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு போர்ப்படை தளபதிகளா இருந்து, செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏஐஏடிஎம்கேவினுடைய பொதுச் செயலாளர் ஆகறதுக்கு யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ, அதில ரொம்ப முக்கியமானவர் இவரு அப்படின்னே சொல்லலாம். ம்ஹ்ம். ஸோ தட் வந்து ரொம்ப ஒரு எம்ஜிஆருக்கு மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவங்களுக்குமே கூட ரொம்ப தீவிரமான போர்ப்படை தளபதியா இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப ஜெயலலிதா அவர்களுக்கு கட்சிய கைப்பற்றதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல. அப்ப அது எப்படி? இல்ல ஆக்சுவலா இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, இந்த 2016க்கு அப்புறம் இந்த கூவத்தூர் ஃபார்முலான்னு ஒண்ணு நம்ம கேள்விப்பட்டோம் ம். இல்லையா? ஐ மீன் நம்ம பார்த்தது, நம்ம ஜெனரேஷன்ல நம்ம பார்த்தது அப்படின்னே சொல்லலாம். எம்எல்ஏஸ் எல்லாரையுமே கொண்டு போயிட்டு, இப்போ நார்த் இந்தியால அது தொடர்ச்சியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகாராஷ்டிரால நடந்தது. தொடர்ச்சியா அந்த மாரி வந்து நார்த் இந்தியால இந்த மாரி பேசு பொருளாவே இருந்தது. ஆனா தமிழ்நாட்டுல வந்து நம்ம 2016ல நம்ம எல்லாருமே நம்ம ஜெனரேஷன்ல நம்ம பார்த்தது வந்து இந்த கூவத்தூர் ஃபார்முலா. அந்த மாதிரி 89லயே ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஜா அணி, ஜே அணின்னு 2ஆ இருந்தது. அப்போ ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து யார் வந்து இது பண்றாங்களோ அவங்க தான் பெரும்பான்மை நிரூபிக்கணும். அப்போ ஜே அணிக்கு வந்து ஐ திங்க் ஸோ 40% நினைக்கிறேன். 40 எம்எல்ஏ நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அழைச்சிட்டு வரதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ரைஸ் மில் வச்சிருந்தாங்க. ஸோ இவர் வந்து ரைஸ் மில்ல வந்து எல்லாரையும் பாதுகாப்பா அங்க வச்சிருந்து, இங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி அதில ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களோட அணி தான் வந்து அது பெரும்பான்மை இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சு, ஜெயலலிதா அவர்கள் வந்து ஏஐடிஎம்கேவினுடைய அஃபிஷியலான பொதுச் செயலாளரா ஆறதுக்கான முக்கியமான காரணம் இவர் தான். ஸோ அப்பவே அந்த ஃபார்முலாவ கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் எப்படி இப்ப டிஎம்கேல மினிஸ்டரா இருக்காரு? இப்போ என்னன்னா, இந்த எத்தனுக்கு எத்தன் எல்லா இடத்துலயும் இருப்பான் அப்படின்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. ஸோ இவர் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிய கண்டுபிடிச்சு, இந்த ஃபார்முலாவ கண்டுபிடிச்சு, இவர் தான் வந்து ஏஐஏடிஎம்கே கைப்பற்றுறதுக்கான ஒரு முக்கியமான ஆளா இவர் தான் செயல்பட்டார். அப்படின்னும்போது, இவருக்கு எந்தெந்த எம்எல்ஏ எப்படி எப்படி இருக்காங்க, எந்தெந்த தொகுதியில யார் யார் எப்படி எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ரூட் மேப் வந்து இவருக்கு தெரியும். அப்படின்னும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து நிர்வாக முடிவுகள் வரும்போது, இவர் வந்து இவரோட சஜஷன்ஸ சொல்றாரு. யாரோ ஒருத்தவங்க பின்புலத்துல இருந்து இயங்குறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இவங்க மேடம்க்கு அதாவது ஜெயலலிதா மேடம்க்கு அகைன்ஸ்டா செயல்படுறாரு. அவங்களோட ஒப்பீனியன் எதையுமே இவரு கன்சிடர் பண்றதில்ல. இவர் தான் வச்சது தான் சட்டங்கிற மாரி செயல்படுறாரு அப்படிங்கிற மாரியான ஒரு கான்ஃப்ளிக்ட்ட வந்து கிரியேட் பண்றாங்க. அப்படி வரும்போது ஒரு ஆர்கியுமென்ட் வந்து இவருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் வருது. அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஜெயலலிதா மேடம் நேரடியா கேட்குறாங்க, "நான் சொல்றத நீங்க செய்யுங்க.
அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு. இவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் அந்த தொகுதியில யார நிறுத்துனா ஜெயிப்பாங்க, யார இது பண்ணா சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவமா சேர எட்டி உதைச்சிட்டு அங்கிருந்து வெளில போயிடுறாரு. ஸோ அங்க ஏற்பட்ட கான்ஃப்ளிக்ட்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏஐஏடிஎம்கேல இருந்து வெளில வந்து இவர் தனியான ஒரு அணியா, அதாவது வந்து அண்ணா எம்ஜிஆர் கழகம் ஐ திங்க் ஸோ அப்படிங்கிற பேர்ல இவர் வந்து இது பண்றாரு. 91ல அந்த அமைப்பினுடைய வேட்பாளரா நின்னு, திரும்ப அந்த அமைப்பினுடைய வேட்பாளரா நின்னு ஜெயிச்சிடுறாரு. பொதுவா ஒரு சின்னத்துக்கு ஓட்டு இருக்கும். ஒரு கட்சிக்கு ஓட்டு இருக்கும். ஆனா, தனிமனித செல்வாக்க மட்டுமே, அதாவது கட்சிகள் பயன்படுத்திக்கிற வேட்பாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. எல்லா வேட்பாளர்களும் அந்த சின்னத்தையும், தலைவருடைய முகத்தையும் பிராண்டா பயன்படுத்துவாங்க. சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரியான வேட்பாளர்கள அந்த கட்சியும், தலைவரும் பயன்படுத்திப்பாங்க. அப்படியான தனிமனித செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன். அப்போ அவர் தனியான ஒரு அமைப்ப உருவாக்குறாரு. அந்த அமைப்பினுடைய சார்பில வேட்பாளரா நிக்கிறாரு. அப்பயும் அவர் ஜெயிக்கிறாரு. அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பிற்பாடு 1996ல திரும்பவுமே வந்து அவங்க ஏஐஏடிஎம்கேவினுடைய அந்த இணைப்புல வந்து அதே மாரி எப்படி சொல்றது, இந்த அணிகள் எப்படி இணைஞ்சதோ, அதே மாரி இவருடைய அமைப்பும் ஏஐஏடிஎம்கேல போய் இணைஞ்சிருச்சு. இயல்பாவே ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்கு அப்புறம் ஒரு அமைப்புல நம்ம திரும்ப சேர்ந்து செயல்படுறோம் அப்படின்னும்போது, ஒரு சின்ன சஞ்சலமும், சலசலப்பும் இருந்துட்டே தான் இருக்கும். இவர் ரொம்பவே இந்த சுயமரியாதைக்கு எங்கேயாவது இழுக்கு வந்துச்சு அப்படின்னா, இத வந்து பொறுத்துக்க மாட்டார். அத ஏத்துக்க மாட்டார். அப்போ 2வது முறை, அதாவது 96ல இவர் திரும்ப அதிமுகல இணைஞ்சதுக்கப்புறம் அவருடைய சுயமரியாதைக்கு இழுக்கு வரதா அவர் ஃபீல் பண்றாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்கேருந்து பிரிஞ்சு வெளில வந்துடுறாரு. 96 எலக்ஷன்ல முதல் முறையா இவர் தோல்விய சந்திக்கிறாரு. 96ல தோத்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, 91லேருந்து 96 வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் மேல ஒரு கடுமையான அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தி அலையினால 96ல முதலா இவரோட தோல்விய சந்திக்கிறாரு. 96ல இருந்து 97, 98 வரைக்கும் வந்து இவர் தீவிர அரசியல் இல்லாம தனியா தான் இருக்கிறார். அதற்கு பிற்பாடு திமுகவினுடைய முன்னாள் தலைவர், அதாவது வந்து திரு கலைஞர் அவர்களுடைய பையன் அழகிரி அவர்கள் வந்து நேரா இவர சந்திச்சு பேசுறாங்க. சந்திச்சு பேசி, "நீங்க வந்து திமுகல இணைஞ்சிருங்க" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அதுக்கப்புறம் இவர் வந்து 97ல திமுகல இணையிறாரு. ஓகே. அப்ப இவர் இத்தன நாளா திமுகக்கு ஆப்போசிட்டா தான் செயல்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப திமுகக்கு உள்ள போனோனே உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? ஆமா, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, அந்த இணைப்பு விழால அப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் சொன்னது தான் ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, எதிர்த்தரப்புல, அதாவது அதிமுக 72ல ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு பலரும் வந்து எம்ஜிஆர் ரசிகர்களா இருக்கட்டும், அல்லது முன்னாடி திமுகல இருந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் போனவங்க எல்லாம் வந்து அங்க இருந்தாங்க. அதுல யாராவது முக்கியமான ஆட்கள் வந்து, "நான் இவங்கெல்லாம் திரும்ப நம்ம தாய் கழகத்துக்கே திரும்பிட்டா நல்லாயிருக்கும்" அப்படின்னு நான் நெனப்பேன். அப்படி நான் நெனச்சதுல முதல் ஆள் யாரு அப்படின்னா, கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் தான். அவர் இங்க வந்து சேர்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவ்ளோ பெரிய வார்ம் வெல்கம, அப்போ அவர் முதலமைச்சரும் கூட. 96லேருந்து 2001 அந்த கவர்மெண்ட் வந்து டிஎம்கேவோட கவர்மெண்ட். அப்போ ஒரு முதலமைச்சரும் கூட. ஒரு முதலமைச்சரே அவ்வளோ ஒரு வார்ம் வெல்கமா ஒருத்தரை வெல்கம் பண்ணாரு அப்படின்னா, கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனை வெல்கம் பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமா அவரோட தனிமனித செல்வாக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இப்போ திமுக உள்ள போனோனே எலக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிட்டாரா? ஆமா. திமுகல வந்து இவர் 97ல கிட்டத்தட்ட ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 2001 தான் பொதுத் தேர்தல் வந்தது. 2001 பொதுத் தேர்தல்ல இவர் நிக்கிறாரு. 2001ல திமுகவினுடைய சார்பா, இதுவரைக்கும் ஏடிஎம்கேவினுடைய வேட்பாளரா அறியப்பட்டவர், திமுகவினுடைய சார்பா சாத்தூர்ல வந்து 2001ல நின்னு 2001லயும் திரும்ப ஜெயிச்சிட்டாரு. 96ல தோத்தது வந்து ஏடிஎம்கேவினுடைய அதிருப்தி அலை இருந்ததுனால தோத்தாரு. 2001ல திமுக சார்புல நின்னு ஜெயிச்சிட்டாரு. ம்ஹ்ம். அதுக்கப்புறம் 2006, 2011 கவர்மெண்ட்டு. அதுல வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 2006, 2011 கவர்மெண்ட்ல இவர் அமைச்சராவும் இருக்காரு. 2006ல திரும்பவும் அதே தொகுதியில, சாத்தூர் தொகுதியில நின்னு திமுக சார்புல களமிறங்கி ஜெயிச்சிட்டாரு. இந்த முறை அவர் அமைச்சராகவும் ஆனாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமானது. இப்ப இந்த முறை அவர் எந்த துறைக்கு அமைச்சர் ஆனாரு? 2006லேருந்து 2011ல அவரு 2 முறை, அதாவது எப்படி சொல்றது, முதல்ல வந்து அவர் அமைச்சரானது வந்து பதவி ஏத்துக்கிட்டது வந்து சுகாதாரத்துறைக்கு அமைச்சரானாரு. அப்புறம் பிற்பாடு வந்து அவர் வேற துறைக்கு மாற்றப்பட்டாரு. நிர்வாக வசதிக்காக சில துறைகள் வந்து அவ்வப்போது மாத்துறது வழக்கம். அப்படி மாத்தும்போது அவர் எந்த துறைக்குன்னா, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரா வந்து 2011 வரைக்கும் நீடிச்சு அந்த ஆட்சி காலத்த பூர்த்தி செஞ்சாங்க. இப்ப 2011ல திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையே இழந்துச்சு. அப்ப அந்த டைம்ல இவர் நின்னு ஜெயிச்சாரா? அன்பார்ச்சுனேட்லி அந்த முறை வந்து இவர் தோத்தாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் 2 முறை தோல்விய சந்திச்சார். 11 தடவ எலக்ஷன்ல நின்னு 2 முறை தோல்விய சந்திச்சாரு. 96ல எப்படி ஏடிஎம்கேவினுடைய அதிருப்தி அலை வீசுனதுனால இவர் தோத்தாரோ, அதே மாதிரி 2011ல டிஎம்கே மேல ஒரு பெரிய அதிருப்தி அலை வீசுனுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அதிருப்தி அலையின் காரணமா வந்து 2011ல இவரு அன்பார்ச்சுனேட்லி தோத்துட்டாரு. அதே தொகுதியிலயா? அதுதான் இல்ல.
இந்த முறை 2011 அருப்புக்கோட்டையில நின்னு அருப்புக்கோட்டையில தோல்விய சந்திச்சாரு. அது ஏன் அருப்புக்கோட்டையில நின்னாரு? இல்ல. ஆக்சுவலா என்ன தொகுதி மறுவரைவு செஞ்சாங்க. அப்போ வந்து சாத்தூர் வந்து அருப்புக்கோட்டைக்கு போயிடுச்சு. ஸோ தட் அப்போ அது வந்து அருப்புக்கோட்டை தொகுதியா மாறிடுச்சு. அப்ப எல்லாம் ஒரே தொகுதி தான். ஆமா. ஒரே தொகுதி தான். ஒரே தொகுதி தான். அப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் குடுத்தாரா? 2016 அதுக்கு அடுத்த எலக்ஷன். அதுக்கு அடுத்த எலக்ஷன்ல வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. கம்பேக் குடுத்துட்டாரு. அதுக்கு அடுத்து 2021 இப்போ அதாவது 21 டூ 26 இந்த பீரியட்ல வந்து அவர் திரும்பவும் ஜெயிச்சாரு. வருவாய் மற்றும் பேரிடர் துறையினுடைய அமைச்சரா இப்பவும் ஸ்டில் நவ் வந்து அவர் தான் இருக்காரு. இப்ப இவ்ளோ டைம் இவரு எம்.எல்.ஏவா திரும்பி திரும்பி எலக்ட் ஆனதுக்கான காரணம் என்ன? அவர் மக்களுக்கு அப்படி என்ன செஞ்சுட்டாரு? ஏன் மக்கள் எல்லாரும் இவரையே சூஸ் பண்றாங்க? ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரே ஒரு ஆள திரும்ப திரும்ப ஒரே தொகுதியில தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து சாதாரண காரியம் இல்ல. ரீசன் என்ன அப்டின்னா வந்து விருதுநகர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வறட்சி மாவட்டம். அங்க இருக்கிற முதல் தலையாய பிரச்சனை அப்படி என்ன அப்டின்னா தண்ணி பிரச்சனை தான். இந்த தண்ணி பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு இவர் எடுத்த ஸ்டெப்ஸ் தான் வந்து இன்னைக்கு அந்த மாவட்டம் வந்து ஒரு செழுமையான மாவட்டமா இருக்கிறதுக்கான காரணமாவும் இருக்கு. இவரோட பீரியட்ல தான் இன்னும் சொல்லப்போனா 1980ஸ்ல இவர் முதலா அமைச்சரான பிறகு தான் வந்து 4 செக் டேம்ஸ் வந்து இவர் கட்டுறாரு. அதற்கப்புறம் ஒவ்வொரு கவர்மெண்ட்ல வந்து இவர் அமைச்சரா இருக்கும்போதும் சரி, அல்லது இவர் எதிர்க்கட்சியில ஒவ்வொரு தடவை ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போகும்போதும் சரி, அந்த மக்களினுடைய இந்த ஜீவாதார பிரச்சனையா இருக்கக்கூடிய வைகை நதி இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு இவர் செயல்படுத்துனாரு. பின்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது வந்து தாமிரபரணியினுடைய கூட்டு குடிநீர் திட்டமா அது வந்து அந்த ஸ்கீம் வந்து மாற்றப்பட்டுச்சு. அதை எடுத்துட்டு வந்து செயல்படுத்தினதுக்கும் இவரோட கோரிக்கையும் வலியுறுத்தலும் தான் காரணம். இவர் அமைச்சரா இருந்தப்ப தான் அத சாதிச்சு காட்டினாரு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, இருக்கங்குடி நீர்த்தேக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அத இவரோட கவர்மெண்ட்ல இவர் அமைச்சரா இருக்கும்போது தான் அத கட்டி முடிக்கிறாரு. எல்லாத்தையும் விட முக்கியமா விருதுநகரனோட கலெக்டரேட் வந்து 2 முறை கட்டப்பட்டுச்சு. அந்த 2 முறையுமே இவர் அமைச்சரா இருக்கும்போது தான் அது நடந்தது. அப்படின்னும்போது அந்த மாவட்டத்து மக்களினுடைய வாழ்வாதாரத்தையே மாத்தி அமைச்சாரு அப்படின்னா, அது இவரோட பீரியட்ல தான். அந்த தொகுதியில போய் இப்ப நீங்க கேட்டீங்க அப்படின்னாவும், எல்லாரும் ரொம்ப நன்றியோட சொல்றது வந்து கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனோட பீரியட்ல தான் இந்த அணைகள்லாம் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறத இன்னமுமே அவங்க நினைவு கூர்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே. இப்ப தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்த பத்தி சொன்னீங்க. ஸோ இவரு எப்ப அமைச்சரா இருக்கும்போது இத இனிஷியேட் பண்ணாரு? 2006ல இவர் மினிஸ்டரா இருக்கும்போது, இந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்த வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ 2006ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை அப்படிங்கிறது அங்க தீந்துரும் அப்படின்றது தான் இவங்களோட ஐடியாவா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த மக்கள் தொகை பெருக்கமா இருக்கட்டும், அல்லது வந்து அந்த மக்களுக்கு வந்து அந்த தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது முழுசா எப்படி சொல்றது? அவங்க அந்த தண்ணீர் பற்றாக்குறைங்கிறது தீரல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2011ல இவங்க கவர்மெண்ட் இல்ல. ஸோ தட் இவர் வந்து எதிர்க்கட்சிக்கு போயிடுறாங்க. இவரு 2011ல அன்ஃபார்ச்சுனேட்லி தோத்துடுறாரு. அப்புறம் 2016 திரும்ப வந்து இவர் எம்எல்ஏவா ஜெயிக்கிறாரு. ஆனா இப்போ வந்து திரும்பவும் ஏடிஎம்கே தான் ஆட்சிய கைப்பற்றாங்க. ஆனா இந்த தடவ வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, எதிர்க்கட்சி வரிசையில எம்எல்ஏவா இருக்கும்போது, இவர் வந்து அழுத்தம் குடுக்குறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க அதாவது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து செயல்படுத்தின அந்த தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் வந்து பத்தல. ஸோ தட் இன்னும் வந்து அத செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சு, இன்னும் வந்து அதிகப்படுத்தி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்த குடுக்குறாரு. அந்த அழுத்தத்த இவர் குடுத்ததன் வாயிலாக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இருந்தப்போ, அந்த செகண்ட் ஃபேஸ வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ தட் இவர் எதிர்க்கட்சி வரிசையில இருக்கும்போதுமே கூட, அந்த அழுத்தம் குடுத்ததுனால தான், இன்னைக்கு அருப்புக்கோட்டை பகுதியில வந்து 24/7 வந்து தண்ணி வருது அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதான். ஆளுங்கட்சியா இருக்கும்போதே கஷ்டம். அப்ப எதிர்க்கட்சியா இருக்கும்போது எப்படி இவருக்கு அப்ரூவல் குடுத்தாங்க? இப்ப தான் என்னன்னா, ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போறோம் அப்படின்ற மாரி, இவர் வந்து 89ல ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து ஒரு தளபதியா செயல்பட்டார்ல. அப்போ வந்து இவங்க சேவல் சின்னத்தில யார் யாரெல்லாம் வேட்பாளர் அப்படிங்கிறத அந்த லிஸ்ட் எடுத்ததில யார் யாருக்கு எந்தெந்த சீட் குடுக்குறோம், எந்தெந்த தொகுதி குடுக்குறோம் அப்படின்னும், அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்னென்னலாம் யுத்திகள் பண்ணணும் அப்படின்னும், அந்த வேலைகள்லாம் பார்த்தது வந்து கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் தான். அது மட்டும் இல்லாம நான் முன்னாடியே சொன்னபடி அந்த ஃபார்முலாவ ஃபர்ஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவர் தான் அப்படின்னும்போது, அந்த முறை அந்த 40 எம்எல்ஏக்கள்ல ஒரு ஆளா இருந்த, அதாவது சேவல் சின்னத்தில நின்னு ஜெயிச்சிருந்த ஒரு எம்எல்ஏ தான் எடப்பாடி கே. பழனிசாமி. ஸோ என்ன அப்படின்னா, அவர் ஃபர்ஸ்ட்டு தடவ எம்எல்ஏவா இருந்தப்ப அவருக்கு ஹெல்ப் பண்ணதும், ம்ஹ்ம். அவர வந்து திரும்ப அ ஜெயலலிதா மேடம் அவர்கள்ட்ட வந்து ரொம்ப இணக்கமா கொண்டு போனதுக்குமான முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்தில வந்து கேகேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் தான். அப்படின்னும்போது, அந்த நன்றி விசுவாசமும், அந்த பழக்கத்தின் அடிப்படையிலேயும் தான் சரி, இவரு கேட்குறாரு அப்படிங்கிற அந்த மரியாதை நிமித்தமா வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் குடுத்து அத செஞ்சு குடுத்தாரு. இப்போ எம்ஜிஆர் அவர்களோட நெருக்கமா இருந்த இவரு வந்துட்டு, இப்ப ஸ்டாலினுக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த பாண்ட் எப்படி இருக்கு? அஃப்கோர்ஸ். என்ன ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை ஆண்ட எல்லா முதலமைச்சர்களுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் யாரு அப்படின்னா, சவுத்துல வந்து கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன்
அப்படின்னே சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் வந்து அருப்புக்கோட்டை தொகுதியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணமும் இவர் தான். சவுத்தில் எங்கே சுற்றுப்பயணம் போனாருனாலும் இவரை கூட இல்லாமல் அவர் எங்கேயுமே போனதில்லை. அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், அந்த வரிசையில் சவுத்தில் எதுனாலுமே எந்த நிகழ்ச்சினாலுமே சரி, அல்லது சவுத்தில் எந்த வேட்பாளர் நிறுத்தணும்னாலுமே சரி, அது எல்லாத்தையுமே கேகேஎஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனோட கலந்து ஆலோசிக்காமல் ஸ்டாலின் சார் அவர்கள் செய்கிறதே இல்லை. ஸோ தட் சவுத்தில் ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடராக தான் இருக்கார். அப்படின்னும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நெருக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. எல்லாமே பார்த்தாச்சு. இப்ப வருவாய்த்துறை அமைச்சரா இருக்காரு. இப்ப வருவாய்த்துறை அமைச்சரா இருந்து அவர் என்னலாம் செஞ்சாரு? ரொம்பவே முக்கியமான சில சாதனைகளை வந்து அவர் செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட 60 வருஷமா வந்து தமிழ்நாட்டில் இந்த பட்டா வழங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே பிரச்சனையாக இருந்தது. பட்டா கிடைக்கல அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய தீவிரமான பிரச்சனை தான். ஆனால் இந்த 2021லேருந்து 26 வரைக்கும் இவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு வந்து அவர் பட்டா வழங்கியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இவ்வளோ மாஸ் வேல்யூவில் யாருக்கும் பட்டா வழங்கினது இல்லை. 1950ஸ்க்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ஸில் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே இவ்வளோ மாஸ் வேல்யூவில் வந்து பட்டா வழங்கலை. இந்த கவர்மெண்ட், அதாவது 2021லேருந்து 26 வரைக்கும் இவர் அமைச்சராக இருக்கும்போது தான் கொடுத்துருக்காரு. ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இந்த ஊழல், லஞ்சம் அப்படிங்கிறத எல்லாரும் பேசிட்டே இருப்போம். அது எங்கே பேசுவோம் அப்படின்னா வந்து எந்த ஃபார்ம் கேட்டாலும் கொண்டு போய் கொடுத்தாலும் வந்து கையெழுத்து வாங்குறது வந்து நேராக போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க டிலே பண்ணுறாங்க, இல்லை அதனால் வந்து அதுக்கு ஒரு ஏஜென்ட் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனம் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் இவர் அமைச்சரானதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து அதில் கிரியேட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்துட்டார். ஸோ தட் நீங்கள் எங்கேயுமே யாரையுமே கட் ஷாட் பண்ணிட்டு போக முடியாது. எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, இத்தனாவது நாள் இவர்கிட்ட இருக்குது உங்கள் ஃபார்ம், இத்தனாவது நாள் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கும். ஸோ தட் இந்த ஃபார்மெட்டை லீகலைஸ் பண்ணதும், இந்த ஃபார்மெட்டை ரொம்ப குயிக் ஷாட் பண்ணதும் வந்து இவரோட பீரியடில் தான். ஸோ தட் இது ரொம்பவே முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. அப்ப இதுதான் அவருடைய பெரிய சாதனையா? இல்லை, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, பல வருஷங்களாக வந்து ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்புக்கு வந்து லீஸுக்கு இருந்த சென்னை கிண்டி ரேஸ் கோர்ஸ் அந்த பகுதியில் கிரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து லீஸுக்கு இருந்தது பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே. அதோட லீஸ் பீரியட் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறத அஃபிஷியலாக இவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த இடத்த மீட்டுட்டாங்க. ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து இந்த டிசம்பர் மாதம் வந்துருச்சு அப்படின்னா சென்னை தத்தளிக்கும் அப்படின்ற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் பறக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சதுனால வேளச்சேரிலலாம் தண்ணி நிற்கிதுப்பா, நாங்கள் நீச்சல் அடித்து போகிறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்ததில்ல. அது மொத்தமாக இனி வரும் காலங்களில் மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பகுதியில் செயற்கையாக ஒரு ஏரியை அல்லது ஒரு நீர்த்தேக்கத்தை உருவாக்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துருக்காங்க. இனி வரும் காலங்களில் சென்னையில் ரொம்ப பெருவாரியான மழை வருது அப்படின்னா, அந்த தண்ணி தேங்கும் போது அந்த எல்லா தண்ணியும் தேக்கக்கூடிய இடமா வந்து அந்த இடத்த உருவாக்க இருக்கிறாங்க. இதன் மூலமாக சென்னை இனிமேல் வெள்ளத்தில் தத்தளிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்டெப்பை இவர் அமைச்சராக இருக்கும்போது இவர் தான் அதை இனிஷியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து சென்னையினுடைய வரலாற்றில் ரொம்ப பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு அமைச்சராக அவர் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இப்போ 70+ இருக்கிற ஒருத்தருக்கு இந்த தடவை கட்சியிலேருந்து எலெக்ஷனுக்கு சீட் கொடுப்பாங்களா? இல்லை, அதாவது சிலர் மட்டும் வந்து இதில் எக்ஸப்ஷனல் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இவர். ஏன்னா இவருக்கு வந்து இன்னமுமே வந்து தொகுதியில் இவரோட செல்வாக்குங்கிறது குறையல. அப்புறம் இவர் ரொம்ப ஆக்டிவ் பொலிட்டீஷியனும் கூட. ஸோ தட் இவருக்கு வந்து கட்டாயமாக சீட்டு கொடுப்பாங்க. ஓகே. அப்போ அப்படியே அவர் நின்னா ஜெயிப்பாரா? டேம் ஷூர் கட்டாயமாக ஜெயிப்பார். இன்றைக்கி இப்போது எப்படி சொல்கிறது, ப்ரைவேட் செக்டார்ஸ்லாம் நிறைய கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கிறாங்கல்ல. இப்போது இந்த கருத்து கணிப்பில் அருப்புக்கோட்டையில் அவர் நின்னா ஜெயிப்பாரா அப்படிங்கிற கருத்து கணிப்பு பார்க்கும்போது ஐம் ஷாக்கிங். ஆல்மோஸ்ட் ஒரு 40லேருந்து 45% வரைக்கும் இவருக்கான வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த எலெக்ஷன் ரொம்பவே பெக்யூலியரான ஒரு எலெக்ஷன். காரணம் என்னென்னா, ஸ்ப்ளிட் ஆகுது ஓட்டு அப்படிங்கிறது தான் தெரியும். பல புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னும் போது, அப்படி இருக்கும்போது 40% ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து இமாலய வெற்றி. ஆனால் இவருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 45% இருக்குது அப்படின்னும் போது இவரோட செல்வாக்கு எவ்வளோ இருக்குது மக்கள்கிட்ட அப்படிங்கிறது இருக்குல்ல. ஸோ தட் இவர் கட்டாயமாக நின்னாருன்னா அவர் ஜெயிச்சிருவார். ஓகே. ஸோ இப்போ இந்த எபிசோடில் 2வது முறையாக அதிக முறை எம்எல்ஏ ஜெயிச்சது யாருன்னு பார்த்தோம். ஸோ 3வது இடத்துல யார் இருக்காங்கிறத 3rd எபிசோடில் பார்க்கலாம்.